ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும். இருக்கிற ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு பலன்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு. அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு ஜூன் 2ஆம் தேதி வரையும் இருந்தாப்புல. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல வந்து குரு உச்சம் அடைகிறாப்புல. அதாவது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி அட்டமாதிபதி வந்து 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் லாபத்தை அதிகமாக ஏற்படுத்த போகுது, முயற்சிகள் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்றது பொதுவாக. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறுறது, சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, டாக்குமெண்ட் விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று இது லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் இருக்கிறாப்புல. சனியோட பார்வையில் நீங்கள் ராசி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பின்னடைவு ஏற்படுது, கொஞ்சம் ஸ்லோவாக எல்லா விஷயமும் ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்னாலும், ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9வது பார்வையை சனீஸ்வரரை பார்க்கறதால, சனீஸ்வரரை பார்க்கும்போது மேலும் உங்களுக்கு சனியோட பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நேர் பார்வையை உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதால, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்டுட்டு இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றது பொதுவா. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9வது பார்வையை லாபஸ்தானத்தை பார்க்கறதால லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2வது திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வையை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். தந்தை மகன் உறவு நிலை சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமான முறையில் இருக்கு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையை ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. 7ஆம் இடம் அப்படிங்கும்போது நண்பர்கள் ஸ்தானம், திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்றது பொதுவாக. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லைனா வீட்டில் பெரியவர்களாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதே போன்று கூட்டு தொழிலில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாப்புல டிசம்பர் 5ஆம் தேதி வரையும். அதனால வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம். அதே போன்று எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு புதிய வேலை கிடைக்கிறது, ஒரு சில வேலையில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலும் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால தாயாருக்கு வீண் விரய செலவு, மருத்துவ செலவு இது வரையும் செய்துட்டு இருந்திருப்பீங்க. டிசம்பருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அந்த வீண் விரய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே போல் வீட்டில் மின்சாதனங்கள் பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அந்த செலவு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இந்த டிசம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் விரய செலவு அதிகமாக ஏற்பட்டுட்டு இருந்தாலும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து விரய செலவு அப்படிங்கிறது குறையும். தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படும். பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு, ஒரு சில நபர்கள் புதிய வண்டி வாகனங்கள் நேராக வாங்கக்கூடிய நிலையும்
பல நபர்களுக்கு ஏற்படும். அதே போன்று வந்து லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். இடம் வாங்கக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா வலுவா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல வந்து அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைச்ச துறைக்கு ஆசைப்பட்ட துறைக்கு படிப்புல வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுறது. படிப்புல வந்து சாதிக்கக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். இந்த ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகுமே தவிர மேலே உயர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றது பொதுவாக. இந்த ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.